ரத்னவாணி சமுதாய வானொலி. ரத்னவாணி உங்க பிரச்சனைய சொல்லுங்க, தீர்வைய உடனே கேளுங்க, வெளியே வந்து குரல் கொடுங்க. இது மக்களுக்கான சேவை. அற்புத தெரிஞ்சிக்கோ, கோவை தமிழில் சொல்றோம், புரிஞ்சிக்கோ. ரத்னவாணி சமுதாய வானொலி. ரத்னவாணி. ரத்னவாணி 90.8 சமுதாய வானொலி ஒலிபரப்பு கோவை ஈச்சனாரி ரத்தினம் கல்லூரி வளாகத்தில் இருந்து ஒலிபரப்பாகிறது. வணக்கம். ரத்தினவாணி 90.8 சமுதாய வானொலியின் ஆன்றோர்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி அனுபவ். வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே. வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே. இளமையில் நாம் செய்ய நினைத்ததை முதுமையில் செய்ய இயலுமே என்று வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே. ஒன்றாய் கூடி சிந்திப்போம், கேட்போம், மகிழ்வோம். சிந்திப்போம், கேட்போம், மகிழ்வோம். இந்திய அரசாங்கத்தின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை என்னும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியால் நிறுவப்பட்ட விக்யான் பிரசார் என்னும் துறை மற்றும் அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் 60 வயதிற்கு மேற்பட்ட ஆன்றோர்களை உள்ளிணைக்கும் புதுமையான சமுதாய வானொலி நிகழ்ச்சி அனுபவ். இந்நிகழ்ச்சியின் மூலம் அறிவியல் துறையில் சாதனை படைத்த ஆன்றோர்களின் அனுபவங்கள் மற்றும் அறிவியல் துறையில் கைதேர்ந்த வல்லுநர்களின் புது அறிவு மற்றும் பொது அறிவுகளை கோவையில் வாழும் மூத்த குடிமக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் முயற்சியே இந்த நிகழ்ச்சி. இன்றைய அனுபவ் நிகழ்ச்சியில் பாரதியார் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் டாக்டர் பி காளிராஜ் ஐயா அவர்கள் இணைய வழியே இணைந்திருக்கும் ஆன்றோர்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்கிறார். எப்படி சார் அவ்வளவு தைரியமா தமிழ்நாட்டில இருந்து, அதுவும் இந்த ஹிந்தி போராட்டம் எல்லாம் பார்த்திருப்பீங்க, அதை எல்லாத்தையும் மீண்டு பெரிய டிசிஷன் எடுத்துட்டு வடநாடு பக்கம் போய் நாக்பூர், அதுவும் மத்திய இந்தியால இருக்கிற இடம், அங்க போயிட்டு எப்படி தைரியமா PhD பண்றதுக்கு உங்களுக்கு தைரியம் வந்தது? அதாவது வேறு வழி இல்லாம தான். ஏன்னா MSc முடிச்சதுக்கு அப்புறம் அந்த 1976ல அப்பதான் MPhil இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. நீங்க PhD பண்ணணும்னா MPhil பண்ணிட்டு தான் போகணும், அதுக்கு ஸ்காலர்ஷிப் கிடையாது. MSc வரைக்கும் தான் என்னை படிக்க வச்ச முடிஞ்சது வீட்டுல. அதுக்கப்புறம் படிக்கணும்னா பெற்றோர்களுக்கு மிகுந்த சிரமமா இருக்கும். நான் அந்த சிரமத்தை கொடுக்க விரும்பல. அதனால ஏதாவது ஃபெலோஷிப் கிடைக்கணும். நாக்பூர் யூனிவர்சிட்டியில அந்த இன்ஸ்டிடியூட்ல ஃபெலோஷிப் இருந்தது. அப்ப நீட் பேஸ்ட் வேற வழி இல்லாம தான் நாங்க போனேன். அடுத்து மன தைரியம். நீங்க எந்த வாய்ப்பு எங்க கிடைச்சாலும் அங்க போயிட்டு, அங்கேயும் நம்மள மாதிரி மனிதர்கள் தான் இருக்கிறாங்க, அங்க போய் நம்ம ஏதாவது லாங்குவேஜை கத்துக்கலாம். அந்த லாங்குவேஜை கத்துக்கிறதுக்கு முன்னாடி நம்மள மாதிரி தமிழ் பேசுறவங்க இருப்பாங்க, இங்கிலீஷ் பேசுறவங்க இருப்பாங்க, எப்படியாவது பண்ணிடலாம்னு சொல்லி தைரியமா போனேன். பாராட்டக்கூடிய வேண்டிய சமாச்சாரம் சார். ரொம்ப அந்த காலத்துல அந்த இடத்துல போய் இங்க இருந்து போயிட்டு படிக்கிறதுக்கு தைரியமா போனது பாராட்டக்கூடிய விஷயம். எனக்கு நிச்சயமா சீனியர் சிட்டிசன்ஸ் கேட்கறவங்களுக்கு எல்லாருக்கும் அவங்களுடைய படிப்பு, அவங்களுடைய இளமையில என்னென்ன இது பண்ணாங்கன்னு அனுபவம் ஞாபகத்துக்கு வரும், சுவாரஸ்யமா இருக்கும். மேற்கொண்டு உங்களுடைய PhD தீசிஸ் எதுல பண்ணீங்கன்னு எங்களுக்கு ஒண்ணு கலந்து சொல்லுங்க சார். அதாவது PhD தீசிஸ் நான் இந்த தீசிஸ் தான் பண்ணணும் அப்படின்னு கனவு கொண்டோ
அல்லது இந்த பிஹெச்டில பண்ணா நல்லா இருக்கும்னோ நான் வந்து நினைச்சு போகல. அங்க இருந்த தீசிஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பை நான் பயன்படுத்திக்கிட்டேன். அது வந்து நம்ம வந்து ஏழை எளியவர்களுக்கு இந்தியாவில் உள்ள பெரிய மக்களுக்கு வந்து ரொம்ப உதவியாக உள்ள ஆராய்ச்சி. அது வந்து யானைக்கால் நோய்க்கு டயக்னோஸ்டிக் ரியேஜென்ட் கண்டுபிடிக்கிறது. நீங்க இப்ப யானைக்கால் நோய் பாத்தீங்கன்னா அந்த பாரசைட் வந்து நைட்ல தான் பிளட்டுக்கு வரும். அப்ப அந்த நைட்ல பிளட் வரும்போது இப்ப வந்து ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் எல்லாம் போய் பண்ணோம்னா நைட்ல ஒரு 11 மணி 12 மணிக்கு அப்புறம் தான் வந்து அந்த பிளட் சாம்பிள் எடுக்க முடியும். அப்ப வந்து உங்களுக்கு வந்து ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸுக்கு வந்து அந்த ஃபீல்டு ஒர்க் போறது ரொம்ப கஷ்டம். அடுத்தபடியாக ஒரு சாதாரண மனுஷன் வந்து ஒரு லேப்ல போய் யானைக்கால் நோய் இருக்கா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணோம்னா லேப் எல்லாமே 9 மணிக்கு முடிடுவாங்க. அப்ப அதுக்கப்புறம் வந்து 9 மணிக்குள்ள போய் டெஸ்ட் பண்ணீங்கன்னா எல்லாமே ஃபால்ஸ் நெகட்டிவ் தான் வரும். அப்ப டே டைம்லயே பிளட் எடுத்து விரைவில் கண்டுபிடிக்கக்கூடிய அது ரிசல்ட் வந்து வித்தின் 2 மினிட்ஸ்ல வரணும். அடுத்து வந்து அது வந்து அந்த ரியேஜென்ட் வந்து காஸ்ட் கம்மியா இருக்கணும். அடுத்து வந்து அது சென்சிட்டிவா இருக்கணும். அந்த மாதிரி வந்து ஒரு டயக்னோஸ்டிக் டெஸ்ட் பண்றதுக்காக நான் வந்து என்னுடைய ஆராய்ச்சி வந்து என்னுடைய கைட் டாக்டர் PC ஹரிநாதன், அவரை பார்த்தா அமெரிக்கால PhD முடிச்சுட்டு அங்க மகாத்மா காந்தி இன்ஸ்டிடியூட்டுக்கு வந்திருந்தாரு. அவரு வந்து இந்த மாதிரி ஒரு நோய் இந்தியால வந்து ஒரு கடுமையான நோய், இதை யாரும் வந்து கண்டுக்கிறது இல்ல. திஸ் இஸ் கால்ட் அஸ் நெக்லெக்டட் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ். இன்னைக்கு வந்து ஒரு பார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி ஆகட்டும், ஒரு டயக்னோஸ்டிக் இண்டஸ்ட்ரி ஆகட்டும், அவங்க வந்து டயபெட்டிக் வந்து மருந்து கண்டுபிடிப்பாங்க, அப்புறம் எல்லாம் பண்ணுவாங்க, ஹார்ட் அட்டாக் மருந்து கண்டுபிடிப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஏன்னா அதுல வந்து நிறைய பணம் வரும். ஆனா இந்த வியாதியை கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய பேருக்கு வியாதி முத்துனதுக்கு அப்புறம் தான் தெரியும். ஒரு 5 வருஷம் ஆயிடும் அந்த கால் வீங்குறதுக்கு. அடுத்து வந்து இது வந்து புவர் ஹைஜீனிக் உள்ள இடங்கள்ல தான் ஏழை மக்களை பாதிக்குது. நிறைய பார்த்திருக்கோம் நாங்க ஒரு பிரச்சனைய. பேக் வாட்டர்ஸ் பிகாஸ் ஆஃப் தி லேக் ஆஃப் ஹைஜீன் அண்ட் ரொம்ப அறியாமையினால அவதிப்படுறத நானே பார்த்திருக்கேன் நேர்ல. அப்ப இந்த மாதிரி மக்களுக்கு வந்து நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னு வந்து அவர் அமெரிக்கால இருந்து வந்தாரு. வந்து அப்போ நீங்க பாக்கணும் 1976ல நீங்க பாத்தீங்கன்னா மூன்றாம் தொழில் புரட்சி, அதாவது தகவல் தொழில்நுட்பம் வந்துருச்சு, கம்ப்யூட்டர்லாம் வந்துருச்சு, மின்னணுவியல் துறை வந்துருச்சு. பட் அதுல எல்லாம் வந்து வளர்ச்சி வந்து ரொம்ப கம்மியா இருந்தது. நீங்க அதிகமா யூஸ் பண்ண முடியாது. ஒரு கம்ப்யூட்டர் பார்க்கலாம், ஒரு கம்ப்யூட்டர்ல வந்து நீங்க வந்து ஒரு இன்ஸ்டிடியூட்ல இருக்கும், அங்க போய் எல்லாரும் போய் இது எடுப்பாங்க, அது பிரிண்ட் எடுத்துக்கிடுவாங்க. ஜெராக்ஸ் வந்ததே வந்து 1978-79ல தான் நீங்க பாத்தீங்கன்னா ஜெராக்ஸ் பண்ண முடியும். என்னுடைய தீசிஸ் வந்து டைப்ரைட்டர் தான் அடிச்சேன். வந்து எனக்கு வந்து ரொம்ப கஷ்டம். ஆமா, அப்போ நீங்க வந்து ஒரு டைப் பண்ணும்போது ஒரு கம்ப்யூட்டர் வந்து வந்திருக்கும், அது எங்கேயாவது இருக்கும். அப்போ உள்ள கம்ப்யூட்டர் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ரூம் சைஸ்க்கு இருக்கும். அது இந்தியாவில பாத்தீங்கன்னா ஒரு 4 கம்ப்யூட்டர் வந்திருக்கும். இந்த மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில வந்து பயோபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட் இருந்து, கல்கட்டால இருந்தது. அங்க வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா நாங்களாம் MSc படிக்கும் போது அந்த கம்ப்யூட்டர் ரூம் பக்கம் போய் ஜன்னல் வழியே பார்ப்போம். அப்ப அது வந்து ஐ வாண்ட் டு கோ டு அமெரிக்கான்னு எழுதுனா 10 கார்டை பஞ்ச் பண்ணும். அந்த 10 கார்டை பஞ்ச் பண்ணி புண்டாதான் ஐ வாண்ட் டு கோ டு அமெரிக்கா வரும். அப்ப நாங்க என்ன பண்ணுவோம்னா அந்த கம்ப்யூட்டர்ல வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுறதுக்கு அந்த பஞ்ச் பண்ண கார்டை வந்து யூஸ் பண்ணிட்டு தூக்கி போடுவாங்க. அந்த கார்டை எடுத்து நாங்க வச்சுக்கிடுவோம் ரொம்ப ஆர்வமா. அந்த மாதிரி இருந்தது கம்ப்யூட்டர். கரெக்ட். அப்ப 1978-79 வரும்போது கம்ப்யூட்டர் வந்து உங்களுக்கு கிடைக்காது. கம்ப்யூட்டர் எங்கேயோ இருக்கும், ஒரு பெரிய இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ், IIT மாதிரி இடங்கள்ல வந்து பெரிய பெரிய கம்ப்யூட்டர் இருக்கும், அதை ஆபரேட் பண்றதுக்கு இருக்கும். அதை வந்து நம்மளால ஆபரேட் பண்ண முடியாது, அந்த மாதிரி இருக்கும். அப்ப அது மாதிரி இருக்கும்போது அந்த நேரத்தில் வந்து அப்பதான் ஜெராக்ஸ் வந்து கொஞ்சம் பிரபலியமாகுது. அப்ப ஜெராக்ஸ் வந்து என்னுடைய தீசிஸ்க்கே வந்து அந்த படங்கள் மட்டும்தான் நான் வந்து ஜெராக்ஸ் பண்ணேன். ஒரு 20 படம் வந்து நான் வந்து ஜெராக்ஸ் பண்ணேன். அதுல உள்ள அந்த தீசிஸ்ல போடுறது. மற்றதெல்லாம் வந்து டைப் ரைட்டிங். நீங்க வந்து 6 காப்பி எடுக்கணும்னா லாஸ்ட்ல உள்ள 2 காப்பி தான் வந்து கைடுக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கும். அதுல கைடு வந்து 5வது காப்பி எடுத்துக்கிடுவாரு, 6வது காப்பி நம்மளால படிக்கவே முடியாது. அது எக்ஸாம்ல போய் போஸ்ட்ல போய் அதெல்லாம் போய் வர்றதுக்கு வந்து 2 வருஷம் ஆச்சு அந்த இது முடியாது. 1980ல வந்து என்னுடைய PhD முடிச்சிட்டேன். அது முடிச்சது வந்து நம்ம யானைக்கால் நோய், அதாவது வந்து ஃபைலேரியாசிஸ், அதை வந்து ஏர்லி டயக்னோஸ்டிக் மெத்தட் நான் கண்டுபிடிச்சேன். ஆனா கண்டுபிடிச்ச போது உள்ள ரியேஜன்ஸ் எல்லாம் அது ப்ரிப்பேர் பண்றது கஷ்டம், அது ரொம்ப காஸ்ட்லி. அப்ப டெக்னாலஜி வாஸ் வெரி புவர். அந்த சென்சிட்டிவிட்டி வந்து ரொம்ப கம்மியா இருந்தது. இருந்தாலும் எனக்கு வந்து இதை வந்து அடுத்த லெவலுக்கு வந்து விஞ்ஞான வளர்ச்சியோட கொண்டு போகிற ஆர்வம் இருந்துச்சு. அப்ப அந்த அப்போ உள்ள விஞ்ஞான வளர்ச்சி வந்து எலைசா டெஸ்ட் வந்து பிரிமிட்டிவ் ஸ்டேஜ்ல இருக்குது. நான் வந்து 1979ல தீசிஸ் சப்மிட் பண்ணும்போது தான் எலைசா டெஸ்ட் கேள்விப்பட்டிருக்கேன், என்சைம் லிங்க்ட் இம்யூனோசார்பன்ட் அசே. இப்ப ஒரு ஸ்ட்ரிப்லே வந்துருச்சு. அப்போ வந்து எப்படின்னா நம்ம வந்து ரெகுலரா பண்ணணும், பிளேட்ல பண்ணணும், இட் வில் டேக் அ லாங் டைம். அப்போ அந்த டெஸ்ட் பண்ணும்போது வந்து அந்த பர்டிகுலர் டெஸ்ட் பண்றதுக்கு வந்து பாரசைட்ல இருந்து ஆன்டிஜன் எடுத்து பண்ணணும். ஏன்னா அப்பெல்லாம் வந்து ரீகாமினன்ட் டெக்னாலஜி கிடையாது, ரீகாமினன்ட் DNA டெக்னாலஜி கிடையாது, இப்போ உள்ள விஞ்ஞான வளர்ச்சி அப்ப கிடையாது. அப்ப அந்த பாரசைட் வச்சு பண்ணும்போது நிறைய ஃபால்ஸ் பாசிட்டிவ் வரும், ரிஸ்க் வேற ஜாஸ்தி. ஆமா, நீங்க வந்து ஒரு
கொஞ்சம் ஒரு 1 மில்லிகிராம் ஆன்டிஜன் ப்ரிப்பேர் பண்ணணும்னா அந்த ரீஏஜென்ட் ப்ரிப்பேர் பண்ணணும்னா 100 ml பிளட் எடுக்கணும். அந்த மாதிரி உள்ள நிலைமையில நம்ம அதை பண்ணணும்னு ஆர்வம் இருக்குது, அதை பண்றதுக்கு உண்டான திறமை இருக்குது, அதை பண்ணணும்னு முடிவு செஞ்சாச்சு. அதுதான் 1979-80ல நமக்கு ஒரு தைரியம் வருது. இனி அடுத்து டெக்னாலஜி இந்த அளவு முன்னேறணும் அப்ப நாங்க நினைக்கவே இல்லை. நாங்க என்ன நினைச்சோம், இந்த பாரசைட்டை பிளட்ல இருந்து எடுக்கிறதுக்கு பதிலாக அது வெளியில கல்ச்சர் பண்ணியாச்சுன்னா அதுல இருந்து வர ஆன்டிஜனை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி கல்ச்சர் நாங்க எல்லாம் பண்ணோம். ஆனா அதுக்கப்புறம் இப்ப கல்ச்சர் கூட தேவையில்லை, இப்ப ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி வந்துருச்சு. அப்போ அந்த 1980ல நான் PhD முடிச்ச உடனே எனக்கு வெளிநாடு செல்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. பாச்சர் இன்ஸ்டிடியூட், லூயி பாச்சர் அந்த இன்ஸ்டிடியூட்ல தான் வேலை பார்த்தாரு. ரொம்ப பிரபலமானது. ஆமா. ஆனா எனக்கு 6 மாதம் கேப் இருந்தது. 6 மாதம் கேப்னா ஐ ஹேவ் டு மெயின்டைன் மை செல்ஃப். அப்ப நான் ஏதாவது வேலை வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா ஒரு இண்டஸ்ட்ரி. அந்த இண்டஸ்ட்ரி எங்கன்னா இப்ப நான் இருந்தது வார்தா, அங்க மராட்டி ஸ்பீக்கிங். அந்த இண்டஸ்ட்ரி இருக்கிறது குஜராத், சூரத். அப்ப அந்த இண்டஸ்ட்ரிக்கு எனக்கு இன்டர்வியூக்கு கூப்பிடுறாங்க. நான் நினைச்சேன் இங்க ஒரு 6 மாதமோ ஒரு 8 மாதமோ தான் இருக்க போறோம், அதுக்கப்புறம் பிரான்ஸ் போயிடுவோம், சரி இருக்கிற வேலையை பார்ப்போம்னு சொல்லி அது ஒரு சயின்டிஸ்ட் போஸ்ட். நான் ஒரு ரா சயின்டிஸ்ட். அப்ப PhD தீசிஸ் ரிசல்ட் எல்லாம் வரல. அங்க போன உடனே நான் ஸ்டைஃபன் வாங்கிட்டு இருந்து $400 1979-80ல. அப்ப வேலைக்கு போறேன். அப்போ நம்ம சீனியர் சிட்டிசன்ஸ் எல்லாம் தெரியும், அதாவது கல்யாணத்துக்கு மாப்பிள்ள பாக்குறேன்னா மாப்பிள்ள என்ன வாங்கினா 4 ஃபிகர் சேலரி. 4 ஃபிகர் சேலரினா $1000 மேல இருக்கணும். அப்ப எனக்கு அந்த 4 ஃபிகர் ஞாபகம் வந்தது. அந்த இன்டர்வியூல என்ன கேட்டாங்க, வாட் இஸ் யுவர் எக்ஸ்பெக்டட் சேலரி? நான் சொன்னேன், சார் எனக்கு ₹1000 வேணும்னு. அவங்க மேல இங்கிலீஷ் பார்த்தீங்க, என்னடா இண்டஸ்ட்ரியில கொஞ்சம் அதிகமாவே கொடுப்பாங்க. அப்ப $2000 வரைக்கும் கொடுப்பாங்க. நான் கேட்டது $1000. அவங்க பார்த்து சரி ஏதோ ஒரு கிராமப்புறத்தான் போட்டு ஒண்ணு கேட்க தெரியல, அவங்களே $1500 பிக்ஸ் பண்ணி கொடுத்தாங்க. அப்ப அந்த இண்டஸ்ட்ரியில போனோம்னா சயின்டிஸ்டா போனேன். போயிட்டு என்னுடைய திறமைகளை பார்த்து அந்த இண்டஸ்ட்ரி, அந்த கம்பெனி, அதுக்கு பேர் ஸ்பேன் டயக்னோஸ்டிக்ஸ் பேரு. அதை நிறுவனர் ஒரு பேத்தாலஜிஸ்ட். அவரும் நம்மள மாதிரி ஒரு சயின்டிஸ்ட். ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பிச்சு பெருசா கொண்டு வர்றாரு. அந்த ஆரம்ப ஸ்டேஜ்ல அவரோட நின்று பல ப்ராடக்ட் டெவலப் பண்றதுக்கு, அது முன்னேற்றத்துக்கு நான் கூட இருந்ததுனால 6 மாதத்துல they told, சார் அவங்க உங்களை ரிசர்ச் டைரக்டரா அப்பாயிண்ட் பண்றோம். நாங்க சார் ஐ அம் டூ யங், ஐ அம் நாட் குவாலிஃபைட் டு பி த டைரக்டர் ஆஃப் த கம்பெனி. இல்ல எங்களுக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்குது, நீங்க பண்ணுங்க. ஏன்னா அப்ப அவங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவல் எல்லாம் கிடைக்காம இருந்தது. ஆர்டினரி இண்டஸ்ட்ரி அப்ரூவ்ட் பை குஜராத் இண்டஸ்ட்ரியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ல. அப்ப டிஎஸ்டி அப்ரூவல், DSIR அப்ரூவல் அது கிடையாது. சோ அதை நான் வாங்கி கொடுத்தேன். அது பெரிய சாதனை சார். அந்த காலத்துல சர்டிபிகேஷன் வாங்கி கொடுக்கறது, ரெகக்னிஷன், ரொம்ப பிரம்ம பிரயத்னம், இதெல்லாம் நிறைய பண்ணிருக்கீங்க. நீங்க இப்போ என்ன வேலையில இருக்கீங்கன்னு எல்லாருக்கும் தெரியும், என்னெல்லாம் பண்ணிருக்கீங்கன்னு. ஆனா அந்த நீங்க சொல்றீங்களா முதல் ஜாப்ல எப்படின்னு, அது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு கேட்கறதுக்கு. சொல்லுங்க சார். அந்த ஜாப் என்னன்னா, நான் ஒரு 6 மாதத்துல போகணும்னு நினைச்சு அந்த ஜாப்ல போனேன். அப்ப என்ன, அந்த 6 மாதத்துக்குள்ள என்னை ரிசர்ச் டைரக்டர் ஆக்கிட்டு என்னை யூரோப் அனுப்புறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஐ ஹேவ் டு விசிட் சோ மெனி பிளேசஸ். முதல்ல ஸ்டாக்ஹோம் போயிட்டு, அங்க இருந்து ஜெர்மனில 1 இடம், கடைசியில பிரான்ஸ்ல பாஸ்டன் ஷூட்டுக்கும் நான் போறது மாதிரி பிளான் போட்டு வச்சிருந்தேன். அப்ப நான் எங்க போஸ்ட் டாக்டரல் ஃபெலோஸுக்கு ஜாயின் பண்ணணுமோ அந்த இன்ஸ்டிடியூட்டுக்கே போறேன். ஐ வென்ட் as a research director of that company. Totally different roles. ஆமா. அங்க போயிட்டு நான் சொன்னேன், இந்த மாதிரி இந்த கம்பெனில சேர்ந்திருக்கிறேன், எனக்கு இன்ட்ரெஸ்ட் ரிசர்ச் தான், நான் இங்க வந்துடுறேன். வந்த உடனே நான் போய் இண்டஸ்ட்ரியில போய் சொல்லிட்டு நான் ரிசைன்மெண்ட் வந்துடுறேன். அப்ப அந்த டைரக்டர் சொன்னாரு, இப்போ இந்தியானாலும் சரி, பிரான்ஸ்னாலும் சரி, உலகத்துல எந்த இடம்னாலும் சரி, அந்த வருஷம் 1981 வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நீ என்கிட்ட PhD இது போஸ்ட் டாக்டரல் ஃபெலோஷிப் பண்ண வந்தீங்கன்னா நான் 1 year தான் கொடுப்பேன். 2வது வருஷம் கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியாது. அதனால நீ அந்த இண்டஸ்ட்ரியிலே இருந்துக்கோ, எங்க இன்ஸ்டிடியூட்டோட கொலாபரேட் பண்ணி நிறைய ப்ராடக்ட் டெவலப் பண்றதுக்கு நீ யூஸ் பண்ணிக்கணும். அவர் ஒரு ஐடியா கொடுத்தாரு. பிரமாதமான ஐடியா, ரொம்ப நல்ல ஐடியா. ஆமா. அப்ப நான் அந்த இண்டஸ்ட்ரியோட சேர்ந்து, அந்த இன்ஸ்டிடியூட், பாஸ்ட் இன்ஸ்டிடியூட்டோட சேர்ந்து நிறைய ப்ராடக்ட்கள் டெவலப் பண்ணோம். அதுக்குள்ள டெக்னாலஜி கொஞ்சம் டெவலப் ஆயிடுச்சு. டெவலப் ஆயிட்டு வின் வின் சிச்சுவேஷன் உருவாக்கி கொடுத்தாங்க அவங்க. ஆமா. அப்ப இது பண்ணோம். அப்பயும் பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஃபுல் பயன்பாடுக்கு வரல. அதெல்லாம் அங்க இருக்கும், பாஸ்ட் இன்ஸ்டிடியூட்ல இருக்கும், பட் இங்கெல்லாம் இருக்காது. இருந்தா கூட ஒரு இண்டஸ்ட்ரினா அதுக்கு ஒரு கம்ப்யூட்டர் வச்சிருப்பாங்க. இதுக்காக ஒரு கால்குலேஷன் இந்த மாதிரி தான் பண்ண முடியும். அவ்வளவு சாப்ட்வேர் கிடையாது, இப்போ உள்ள மாதிரி ஆப்ஸ் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அப்ப அந்த இண்டஸ்ட்ரியை நான் நல்லா டெவலப் பண்ணேன்.
R&D மேனேஜரா இருந்தேன். அதுல வந்து எனக்கு என்னன்னா, எனக்கு வந்து ரிசர்ச்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட், டீச்சிங்ல நிறைய இன்ட்ரெஸ்ட். அப்ப நான் வந்து அந்த இண்டஸ்ட்ரியில என்ன சொன்னேன், இன்னைக்கு வந்து ஒரு லேபரேட்டரி இருக்குது, நிறைய லேப், நீங்க உங்க எல்லாத்துக்கும் தெரியும், பிளட் டெஸ்ட் பண்ணலாம் போவீங்க. அங்க போனா கூட குவாலிஃபைட் டெக்னீஷியன் இல்ல. அப்ப திறமையான டெக்னீஷியன்ஸ் உருவாக்குனா யார் உருவாக்க முடியும்? அந்த ரியேஜென்ட்ஸ் உருவாக்குன கம்பெனிக்கு வந்து எப்படி டெஸ்ட் பண்ணா நல்லா இருக்குன்னு தெரியும், எப்படி குவாலிட்டி கண்ட்ரோல் பண்ணா நல்லா தெரியும். நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு கோர்ஸ் நம்ம நடத்தணும்னா வேலை வாய்ப்பு பல பேருக்கு கிடைக்கும். அந்த வேலை வாய்ப்பு மட்டும் கிடையாது, பல லேபரேட்டரிஸ்க்கு வந்து குவாலிஃபைட் டெக்னீஷியன்ஸ் கிடைப்பாங்கன்னு சொல்லிட்டு அங்க வந்து போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் மெடிக்கல் லேப் டெக்னாலஜின்னு ஆரம்பிச்சேன். அப்புறம் வந்து MSc மெடிக்கல் லேப் டெக்னாலஜின்னு ஆரம்பிச்சு ஐ வாஸ் ஹேவிங் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்சோ when I was in the industry. அது இண்டஸ்ட்ரி தான். அந்த இண்டஸ்ட்ரியுடைய ரிசர்ச் டிவிஷன் வந்து ரன்னிங் அகாடமிக் ப்ரோக்ராம். இது ரொம்ப ரேர் காம்பினேஷன் டு பி இன் இண்டஸ்ட்ரி அண்ட் அட் த சேம் டைம் பி an educationist. ஏன்னா அதுக்கு முக்கியமான காரணம் வந்து அந்த ப்ரொமோட்டர், ஓனர் ஆஃப் த கம்பெனி வந்து ஒரு பேத்தாலஜிஸ்ட். அவருக்கும் நம்மள மாதிரி வந்து சமுதாயத்துக்காக ஏதாவது பண்ணணும், பணம் மட்டும் பண்றது வந்து பெருசு இல்லைன்னு நினைக்கக்கூடியவர். அதை வந்து நீ என்ன சொன்னாலும் கேட்கறேன்னு சொல்லிட்டு அதுல பணம் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு இன்ஸ்டிடியூட் ஏற்படுத்தி கொடுத்தாரு எனக்கு. அங்க வந்து டீச்சிங் ப்ரோக்ராம், DMLT, தென் MSc மெடிக்கல் டெக்னாலஜி, PhD ப்ரோக்ராம் ஆரம்பிச்சு ஒரு 3 பேருக்கு PhD கொடுத்தேன். இதுல உள்ள தொழில் ரகசியம் என்னன்னா, ஒரு PhD ப்ரோக்ராம் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியில ஆரம்பிக்கிறதுடைய நன்மை என்னன்னா, இண்டஸ்ட்ரியில வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, MSc படிச்சவங்க வருவாங்க, வந்து முடிச்ச உடனே அதோட பெரிய கம்பெனி இல்ல வந்து ஒரு நல்ல வேலை, ஒரு 200 ரூபாய் 300 ரூபாய் அதையும் கிடைச்சதுன்னு அங்க போயிடுவாங்க. அவங்களை எப்படி வந்து ஒரு 5 வருஷத்துக்காவது பிளாக் பண்றதுன்னு சொல்லி அந்த PhD ப்ரோக்ராம் ஆரம்பிச்சுட்டு அந்த வரக்கூடிய MSc முடிச்சு சயின்டிஸ்டா வரக்கூடிய இளம் விஞ்ஞானிகளுக்கு வந்து PhD ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துறது. அவங்களுக்கு வந்து ஒரு PhD தீசிஸ்னா ஒரு ப்ராடக்ட் டெவலப்மெண்ட், அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு வளர்ற. அந்த ப்ராடக்ட்டை டெவலப் பண்ணி அந்த ப்ராடக்ட் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு வந்து கிளினிக்கல் ட்ரையல் பார்ப்பாங்க, டெஸ்ட் பண்ணுவாங்க. அதுதான் PhD. அப்ப வந்து அந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து அந்த சயின்டிஸ்ட் வந்து 5 வருஷம் வந்து டெஃபினட்டா இருக்கிறாரு. அடுத்து வந்து அந்த டைம்ல வந்து அந்த ப்ராடக்ட் நிறைய டெவலப் பண்ணுவாரு. அவருக்கு வந்து நிறைய இன்சென்டிவ்ஸ். அப்ப முடிஞ்சு எனக்கு வந்து ஒரு 6 வருஷம் 7 வருஷம் அங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆன உடனே எனக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வரணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்தது. அப்ப நான் அந்த இண்டஸ்ட்ரியில சொன்னேன், இந்த மாதிரி அண்ணா பல்கலைக்கழகத்துல வந்து ஒரு வாய்ப்பு இருக்குது, நாங்க போய் ஜாயின் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து பிராக்டிகலி நான் வந்து அகடமிக்கலி இன்ட்ரெஸ்டட் பர்சன் அப்படின்னு. அவர் என்ன சொன்னாரு, நீங்க வந்து ரிசைன் பண்ணிட்டு போகாதீங்க, நான் யூனிவர்சிட்டி போய் ஜாயின் பண்ணுங்க. ஜாயின் பண்ணிட்டு அது பிடிச்சா நீங்க அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. ஒரு 2-3 இயர்ஸ் கழிச்சு உங்களுக்கு பிடிக்கல கூட நீங்க திரும்பி வந்துருங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு இண்டஸ்ட்ரியில வந்து PF அது இதுன்னு எல்லாமே இருக்கும், அந்த கான்ட்ரிபியூட்டிவ் ப்ராவிடன்ட் ஃபண்ட் அதெல்லாம் வந்து நாங்க வந்து அப்படியே பிளாக் பண்ணி வச்சிடறோம், அதை க்ளோஸ் பண்ணாம வச்சிடறோம். சோ தட் யூ கண்டினியூ யுவர் திங் சொல்லிட்டு பெருந்தன்மையோட அனுப்புனாங்க. அப்புறம் அண்ணா பல்கலைக்கழகத்துல வந்து நான் வந்து ஒரு விசிட்டிங் ஃபேக்கல்ட்டியா தான் வந்தேன். அப்புறம் வந்து ஐ பிகேம் த ரீடர், அப்புறம் ப்ரொஃபசர். நான் அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு வரும்போது வந்து 1986ல வந்தேன். 1986 அப்ப வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒவ்வொரு கம்ப்யூட்டர் வரும். அந்த அண்ணா யூனிவர்சிட்டியில வந்து பயோடெக்னாலஜி டிபார்ட்மெண்ட் இருந்தா அங்க மட்டும்தான் கம்ப்யூட்டர் உண்டு, மற்ற இடத்துல எதுலையுமே கம்ப்யூட்டர் கிடையாது. அப்ப எலக்ட்ரானிக் டைப்ரைட்டர் இருக்கும், அதை வச்சுதான் பண்ணுவாங்க, ரொம்ப ஸ்டைலா டைப் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து படிப்படியா வளர்ச்சி வந்து 86 இருந்து 95 எல்லாம் தாண்டினோட ஏகப்பட்ட வளர்ச்சிகள் வந்துருச்சு. அப்ப நான் வந்து அண்ணா யூனிவர்சிட்டிக்கு வந்த உடனே டெக்னாலஜி மாறும். முதல்ல வந்து பாரசைட்ல இருந்து எடுத்தோம், அப்போ வந்து ரீகாம்பினன்ட் DNA டெக்னாலஜில எடுக்கிற அளவுக்கு வந்து நமக்கு வந்து டெக்னாலஜி டெவலப் ஆயிடுச்சு. இப்ப இங்கதான் நம்ம பார்க்கணும். நான் வந்து இந்த டெக்னாலஜியை கத்துக்கல. இன்னைக்கு விஞ்ஞான வளர்ச்சி வரும்போது நம்ம யார்கிட்ட இருந்து கத்துக்கணும், நம்ம ஸ்டூடெண்ட் இருந்து கத்துக்கணும். நீங்க வேணா பார்க்கலாம், சீனியர் சிட்டிசன் பார்க்கலாம், ஒரு போன் கொடுத்தா உங்களுக்கு வந்து போன் தான் பண்ண தெரியும், போன் பண்ணுவீங்க, படம் தான் பார்ப்பீங்க. 5 வயசு பையனுக்கு இப்ப தெரியுது என்னெல்லாம் பண்ணணும் அந்த போன்ல, எதை பார்க்கணும் எதை பார்க்க கூடாது எல்லாமே தெரியும். ஆமா, அதுல உள்ள ஆப் எப்படி இருக்குது, அதுல பிரச்சனை வந்து எப்படி சால்வ் பண்றது இப்போ உங்களுக்கு தெரியும். அப்ப நம்ம வந்து யார்கிட்ட இருந்து கத்துக்கிறோம், நம்ம பேரம் பேத்திக்கிட்ட இருந்து கத்துக்கிறோம். அதே மாதிரி நான் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி இருக்கும்போது ஐ வாஸ் ஒர்க்கிங் அஸ் அ ஃபேக்கல்டி. ஆனால் எனக்கு டெக்னாலஜி தெரியாது. அதாவது வந்து நம்ம வந்து நம்பிக்கை விட்டுறக்கூடாது. அப்ப என்ன பண்ணோம், நல்ல மாணவர்களை எடுத்து அந்த டெக்னாலஜி தெரிஞ்ச கொலாபரேட்டர்ஸ், அவங்க வந்து இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ், IIT, அப்புறம் ஆல் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ், இவங்க எல்லாம் கொலாபரேட் பண்ணி அந்த டெக்னாலஜி வந்து நான் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி எஸ்டாப்ளிஷ் பண்ணேன். அப்போ வந்து இட் டுக் a long time for me, nearly about 10 years for me to introduce one product. ஆனா அந்த ப்ராடக்ட் அப்போ உள்ள டெக்னாலஜில வந்து ஃபெயிலியர்னா கன்சிஸ்டன்சி இருக்காது, ரீப்ரொடியூசிபிலிட்டி இருக்காது, சென்சிட்டிவா இருக்கும். அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா 1995-96 டெக்னாலஜி பழையபடிக்கு மாறிச்சு. அந்த ரீகாம்பினன்ட் டெக்னாலஜிலேயே வந்து CDNA லைப்ரரி அப்படி இப்படின்னு ரொம்ப பலவிதமா வந்து
it has come to the stage, best technology was available in the year 2000-2005. அப்ப நான் என்ன பண்ணேன்னா, I went for a diagnostic product. ஒரு ப்ராடக்ட் பண்ணணும்னா உங்களுக்கு வந்து அதை வந்து முதல்ல வந்து பேசிக் ரிசர்ச் பண்ணணும், அதுக்கு எல்லாம் பணம் கொடுப்பாங்க கவர்மெண்ட்ல. அடுத்த லெவல்ல வந்து நீங்க இண்டஸ்ட்ரி கொண்டு வரணும்னா இண்டஸ்ட்ரியோட சேர்ந்து நீங்க வந்து கொலாபரேட் பண்ணி நீங்க வந்து ஆராய்ச்சி பண்ணணும். அப்ப நான் எந்த இண்டஸ்ட்ரியை செலக்ட் பண்ணா, எந்த இண்டஸ்ட்ரியில நான் வந்து ரிசர்ச் டைரக்டரா இருந்தாலும் அந்த இண்டஸ்ட்ரியோட கொலாபரேட் பண்ணி அதை வந்து ப்ராடக்ட் ஃபார்ம்ல கொண்டு வந்து அதை வந்து எவாலுவேட் பண்ணணும். நம்ம சும்மா இருந்தா யாரும் கேட்க மாட்டாங்க. இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் இந்தியால வந்து எவாலுவேட் பண்ணணும். அப்புறம் குளோபல் எவாலுவேஷன், ஏன்னா இந்த வியாதி வந்து ஆப்பிரிக்கால இருக்குது, இந்தோனேஷியால இருக்குது, மலேசியால இருக்குது. இந்த ரியேஜன்ஸ் வந்து மற்ற நாடுகள் எப்படி ஒர்க் பண்ணணும், குளோபல் எவாலுவேஷன் பை WHO. ஓகே, அதை எவாலுவேட் பண்ணிட்டு 2007ல வந்து இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம கமர்ஷியலைஸ் பண்ணோம். அது அண்ணா யூனிவர்சிட்டியில தான் என்னுடைய ப்ராடக்ட் தான் முதல் ப்ராடக்ட் டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் வந்து 2007. அந்த 2007ல இருந்து இப்போ வரைக்கும் அது வந்து மார்க்கெட்ல இருக்கு, இந்தியன் மார்க்கெட் as well as ஆப்பிரிக்கன் மார்க்கெட். ஐ கெட் வெரி குட் ராயல்டி அண்ட் த கம்பெனி இஸ் மெயின்டைனிங் தி ரியேஜன்ஸ். இப்ப நான் வந்து அந்த ரியேஜன்ஸ் கூட இப்போ வந்து ஏன் உள்ளதெல்லாம் நான் வந்து சஸ்டெயின் பண்ணல. பட் இண்டஸ்ட்ரி தே ஹேவ் த நாலேஜ் as well as the attitude for retain the reagents and reproducing the reagents. அது இன்னும் கண்டினியூஸா போயிட்டு தான். அதாவது நம்ம நாட்டுக்கு மாத்திரம் இல்லை, உலகத்துக்கே ஒரு மிக சிறந்த ப்ராடக்ட தயார் பண்ணி கொடுத்து அது இன்னும் நடந்துட்டு இருக்கு. இவ்வளவு வருஷமா ரொம்ப பாராட்ட வேண்டிய ஒரு சமாச்சாரம். இதை எங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுல மகிழ்ச்சி இருக்கு. சொல்லுங்க சார். இப்போ இந்த நீங்க ஆராய்ச்சின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மனிதன் வந்து ஒரு ஆராய்ச்சியை வந்து பெரிய அளவுல வந்து குறுகிய காலத்துல பண்ண முடியாது. இப்போ வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்கு, ஆனா உங்களுக்கு வந்து கொலாபரேட்டர்ஸ் தேவை. பாத்தீங்கன்னா என்னுடைய சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் பாத்தீங்கன்னா இந்த மோனோக்ளோனல் ஆன்டிபாடின்னு ஒண்ணு இருக்கு. அதான் வந்து இப்போ ரியேஜன்ஸ் ஃபார் டயக்னோஸ்டிக் டெஸ்ட். அதை வந்து நான் வந்து இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ்ல என் கொலாபரேட்டர் லேபுக்கு வந்து என் ஸ்டூடெண்ட் அனுப்பி பண்ணுவேன். பெப்டைட் வேக்சின் ஒன்று இருக்கு, என் ஸ்டூடெண்ட் அனுப்பி ஆல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ்ல பண்ணுவேன். என்னுடைய அனிமல் ஹவுஸ் வந்து நாக்பூர்ல இருக்கும். ஒரு சில டெக்னாலஜி வந்து நான் ஜெர்மனியில பண்ணுவேன், அதாவது வந்து கிறிஸ்டலைசேஷன் இதெல்லாம். அதனால பல விஞ்ஞானிகளோட இந்தியாவிலையும் வெளிநாடுகளையும் கூட்டு முயற்சினால பண்ணலாம். ஆனா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா டெக்னாலஜி ரொம்ப அட்வான்ஸா போய் ரிவர்ஸ் வேக்சினாலஜி வந்துருச்சு. நான் 10 வருஷத்துல நான் பண்ண வேக்சின் இப்ப நான் பண்ணேன், நான் வந்து 6 மாதத்துல பண்ண முடியும். அந்த அளவுக்கு டெக்னாலஜி இருக்கு. ஜெனடிக் இன்ஜினியரிங் இருக்குது, சீக்வன்சிங் இருக்குது, நெக்ஸ்ட் ஜீனோம் சீக்வன்சிங் இருக்குது. இந்த வசதிகள் அந்த ஹோல் ஜீனோம் ஆஃப் த இண்டிவிஜுவல்ஸ் கேன் பி சீக்வன்ஸ். அந்த காலத்துல ஒரு பேரசிட் சீக்வன்ஸ் நாங்க பார்க்கணும்னா பல நாட்களாகவும் ஒரு சின்ன பிராக்மெண்ட் நாங்க பார்க்கணும்னா இப்போ வந்து ஹோல் ஜீனோம் கேன் பி சீக்வன்ஸ் இன் a short time. இதெல்லாம் டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் தான் 4வது தொழில் புரட்சி. இப்ப இந்த 4வது தொழில் புரட்சியை வந்து நம்ம மக்களுக்கு கொண்டு வரணும். யார் பண்ணணும்? நம்மள மாதிரி மூத்த விஞ்ஞானிகள் பண்ணணும், முதியோர்கள் பண்ணணும். நம்ம முதல்ல கத்துக்கணும். அதாவது வந்து லேர்னிங், கண்டினியூஸ் லேர்னிங் அண்ட் லைஃப் லாங் லேர்னிங். இந்த 3 இருந்தா தான் எந்த விஞ்ஞானியும் வந்து அடுத்த லெவலுக்கு போக முடியும். அது இல்லைன்னா அந்த டெக்னாலஜி முடிஞ்சோன்னா அதோட சரி. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நோக்கியா போன் வந்து அவங்க டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அந்த காலத்துல சரியா பார்க்கல. கரெக்ட். ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ்ல நோக்கியா டிசப்பியர்ட். இப்ப தே ஆர் எமர்ஜிங்னா ஏதாவது கூட்டு சேர்ந்து பண்ணுவாங்க. சம் ஆஃப் தி கம்பெனிஸ் சாம்சங் எல்லாம் கண்டினியூஸா, சாம்சங் எல்லாம் முதல்ல வந்து ரொம்ப நோக்கியா வாங்குவாங்க, சாம்சங் வாங்க மாட்டாங்க. பட் வந்து அவங்க வந்து they were kept on doing research and they kept on learn and continuous learning இருந்ததுன்னா they are able to sustain. இப்ப கார் இண்டஸ்ட்ரி நிறைய கார் இண்டஸ்ட்ரி ஏன் வந்து க்ளோஸ் பண்றாங்கன்னா இன்னொரு 10 வருஷம் கழிச்சு வந்து இந்த பெட்ரோல் வெஹிக்கிள், டீசல் வெஹிக்கிள் எல்லாம் ரொம்ப கம்மியாயிடும். ஒன்லி எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் will continue. அதனால நிறைய பேர் வந்து எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் இதெல்லாம் பண்றதுக்கு வந்து இப்ப எல்லாம் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இப்ப எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் யாரும் இப்ப வாங்க மாட்டாங்க. என்னன்னு கேட்டா ஓவர் நைட் வந்து நீங்க வந்து சார்ஜ் பண்ணீங்கன்னா 200 கிலோமீட்டர் போகும். இப்ப நான் கோயம்புத்தூர்ல இருந்து சென்னை வரணும்னா விழுப்புரத்துல வந்து நான் பழைய வரைக்கும் 8 மணி நேரம் சார்ஜ் பண்ணணும். அல்லது நம்ம வந்து லோக்கல் இன்னும் ஒரு வருஷம் 2 வருஷத்துல இன்ஸ்டன்ட் சார்ஜிங் அல்லது ஆட்டோ சார்ஜிங் நீங்க போகும்போதே வந்து சோலார் எனர்ஜி வச்சு சார்ஜ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஆர் ஈவன் பை யூசிங் த ஃபிரிக்ஷன், பீப்புள் ஆர் யூசிங் த ஃபிரிக்ஷன் ஃபார் ஜெனரேட்டிங் த எனர்ஜி. அதனால விஞ்ஞான வளர்ச்சி வந்து அதிகமாயிட்டே போகுது. நம்ம வந்து இளம் விஞ்ஞானிகளை ஊக்குவிக்கணும், அவங்களோட சேர்ந்து நம்மவும் படிக்கணும். அடுத்து வந்து நம்ம என்னை மாதிரி இப்ப இங்க நாங்கெல்லாம் யூனிவர்சிட்டியில இருக்கிறோம். இப்ப நாங்க என்ன பண்றோம்னா மாணவர்களை வந்து அடுத்த 2 வருஷத்துல என்னென்ன வேலை வாய்ப்பு இருக்குதோ அதுக்கு தயார் பண்ணிருக்கோம். இந்திய அரசாங்கத்தின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை என்னும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியால் நிறுவப்பட்ட விக்யான் பிரசார் என்னும் துறை மற்றும் அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் 60 வயதிற்கு மேற்பட்ட ஆன்றோர்களை உள்ளிணைக்கும்
புதுமையான சமுதாய வானொலி நிகழ்ச்சி. அனுபவ் என்னும் இந்நிகழ்ச்சியின் அடுத்த அத்தியாயத்தில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.